தன் வாழ்க்கையை சீரழித்தவன் மீது புகார் கொடுக்க வந்தாள் அஞ்சலி. அவளது வழக்கை விசாரித்த காவல் அதிகாரி விஜேந்திராவுக்கு கடமை தாண்டிய ஒரு நெருக்கம் ஏற்பட்ட போது நீதிமன்றத்தில் அந்த ரகசியம் கசிந்தது. அதிகாரியாக தொடர்வதா இல்லை காதலனாக மாறுவதா என்ற தவிப்பில் அந்த அதிகாரி எடுத்த துணிச்சலான முடிவு என்ன? வாங்க பார்க்கலாம். அந்த நாள் ஒரு அடர்ந்த மழை நாள். வானம் இருண்டு டெல்லி மாநகரமே குளிர்ந்து கிடந்தது. லஜ்பத் நகர் காவல் நிலையத்தின் உள்ளே குளிர்ச்சி நடுங்க இன்ஸ்பெக்டர் விஜேந்திரா தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். சுமார் 35 வயதான விஜேந்திரா கம்பீரமான தோற்றம். ஆனால் அவர் கண்களில் நிரந்தரமான ஒரு சோர்வு குடியிருந்தது. மனைவி பிரிந்து சென்ற பின் அவருக்கு காவல் நிலையமே வீடாகி போயிருந்தது. கடமை, சட்டம், ஒழுங்கு இவைதான் அவரது அன்றாட வாழ்க்கை. சற்று நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு திரும்பினார். மழையில் நனைந்த ஒரு பெண் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு தயக்கத்துடன் உள்ளே வந்தாள். அவளது முகம் மழையின் ஈரம் கலந்த அச்சத்தாலும் ஏதோ ஒரு போராட்டத்தாலும் வாடி போயிருந்தது. அவளது பெயர் அஞ்சலி. வயது 28 இருக்கும். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள். உள்ளே வாங்கம்மா என்று விஜேந்திராவின் குரலில் அதிகார தோணி இல்லை. ஒரு மெல்லிய அழைப்பு இருந்தது. அஞ்சலி நடுங்கியபடி எதிர் இருக்கையில் அமர்ந்தாள். அவளது கூந்தலில் இருந்து வழிந்த நீர் தரையில் சிதறி வட்டமாய் பரவியது. என்னம்மா, என்ன பிரச்சனை என்று கேட்டார். அஞ்சலி கண்ணீரை அடக்கியபடி தன் பையில் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து மேஜை மீது வைத்தார். இன்ஸ்பெக்டர், இந்த கடிதத்தை படிங்க. என்னோட அத்தை மகன் தான். அவருக்கு வேறு ஒரு பெண்ணோடு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு. ஆனா அவர் என்னோட தனிப்பட்ட புகைப்படங்களை வச்சு மிரட்டுகிறார். கல்யாணம் செஞ்சுக்கலனா எல்லாத்தையும் வெளியில் விடுவேன்னு மிரட்டுகிறார். விஜேந்திரா மெதுவாக அந்த கடிதத்தை எடுத்து படித்தார். அதில் இருந்த வரிகள் அதிகாரியின் கண்களை கோபத்தால் சிவக்க வைத்தன. அது வெறும் மிரட்டல் இல்லை, ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்கும் கொடூரமான செயல். எந்த பையனும் ஒரு பெண்ணை, அதுவும் தனக்கு அறிமுகமான ஒரு பெண்ணை இப்படி சீரழிக்க அனுமதிக்க முடியாது. விஜேந்திராவின் தலையில் இடி விழுந்தது. அவன் பெயர் என்ன, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார். அன்றைய தினம் புகார் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் விஜேந்திரா தலைமையிலான குழு அந்த இளைஞனை கைது செய்தது. அஞ்சலியின் வாழ்வில் ஏற்பட்ட அந்த முதல் புயல் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்தது. அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அஞ்சலி காவல் நிலையத்திற்கு அடிக்கடி வரவேண்டியதிருந்தது. சாட்சி சொல்ல, வாக்குமூலம் கொடுக்க, சில ஆவணங்களில் கையெழுத்திட. ஒவ்வொரு முறையும் விஜேந்திரா அவளை சந்தித்தார். முதல் நாள் கோபமும் அச்சமும் கலந்திருந்த அஞ்சலி இவரிடம் பேச பேச இயல்பாக ஆரம்பித்தாள். விஜேந்திரா அதிகாரியாக அல்லாமல் ஒரு பொறுப்புள்ள அண்ணனை போல, ஒரு நல்ல நண்பனை போல பேசினார். இன்ஸ்பெக்டர், இப்போதான் எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. நீங்க இல்லன்னா என்று சொல்ல ஆரம்பித்தாள். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாமா, இது என்னுடைய கடமை. ஆனாலும் நீங்க தைரியமான பொண்ணு. இதைவிட பெரிய புயலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கையாக இருங்கள் என்று தைரியம் அளித்தார். ஒரு மாலை நேரம் விசாரணை முடிந்து அஞ்சலி கிளம்பும் போது மின்சாரம் நின்றுவிட்டது. காவல் நிலையம் இருளில் மூழ்கியது. விஜேந்திரா எழுந்து தன் மேஜையின் மீது இருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினார். அந்த சிறிய ஒளியில் அஞ்சலியின் முகம் அழகாக தெரிந்தது. அவளது வாட்டத்தை போக்கி மெலிதான புன்னகை இப்போது முகத்தில் படர்ந்திருந்தது. கரண்டு வந்ததும் போகலாம். இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் என் வீட்டை ஞாபகப்படுத்தது என்று சொல்லி விஜேந்திரா சிரித்தார். உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று அஞ்சலி மெதுவாக கேட்டாள். அப்போதுதான் விஜேந்திரா தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினார். விவாகரத்து, தன் தனிமை, இரவு நேரங்களில் தன்னுடன் பேச ஒரு நாள் கூட ஆள் இல்லாத வெறுமை. அஞ்சலி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு, உங்களுக்கு ஒரு குடும்பம் வேண்டும் இன்ஸ்பெக்டர். உங்கள் கண்களில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும் என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தைகள் விஜேந்திராவின் இரும்பு மனதின் ஆழத்தில் சென்று தைத்தன. அதிகாரியாக பேசும் இவரிடம் ஒரு பெண் இவ்வளவு உரிமையுடன் ஆலோசனை கூறுவது அவருக்குள் எங்கோ ஒரு மூலையில் உறங்கி கிடந்த மனிதனை தட்டி எழுப்பியது. அன்றிலிருந்து அவர்களது உரையாடல் கடமைக்கு அப்பால் சென்றது. ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகும்போது விஜேந்திரா அஞ்சலிக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தார்.
மற்றொரு நாள் அஞ்சலி இவருக்கு தன் கையால் செய்த சாக்லேட்டுகளை கொண்டு வந்தார். இந்த சந்திப்புகள் சட்டம், கோர்ட், புகார் என்ற எல்லைகளை தாண்டி மெல்லிய காதல் என்ற உணர்வின் அலைகளை இவர்களின் மனதில் எழுப்பியது. விஜேந்திராவுக்கு இப்போது அஞ்சலியின் அழைப்புக்காக காத்திருப்பது ஒரு பழக்கமாகி போனது. லாக்கப்பில் எத்தனை குற்றவாளிகள் இருந்தாலும் அவரது சிந்தனையில் அஞ்சலியின் புன்னகையே நிறைந்து கிடந்தது. அஞ்சலிக்கும் அப்படித்தான். அவர் அனுப்பும் ஒவ்வொரு குறுஞ்செய்திக்கும் சில நொடிகளில் பதில் கொடுத்து மகிழ்ந்தாள். ஒரு நாள் இரவு பணி முடிந்து விஜேந்திரா தன் சிறிய அபார்ட்மெண்டில் அமர்ந்திருந்தாள். திடீரென அஞ்சலியிடமிருந்து அழைப்பு வந்தது. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம் உங்களை பார்க்கணும். எனக்கு ஏதோ பயமாயிருக்கு என்று சொன்னாள். அஞ்சலியின் குரல் நடுங்கியது. விஜேந்திரா பதட்டத்துடன் எழுந்தார். என்னமாச்சு, எங்க இருக்கீங்க என்று அவசரமாக கேட்டார். அஞ்சலியோ, உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த ரோட்டோர பூங்காவில் இருக்கிறேன் என்று சொன்னார். விஜேந்திரா சட்டென்று கிளம்பி போனார். அங்கே பூங்காவின் இருட்டில் அஞ்சலி சோகமாக அமர்ந்திருந்தார். இன்ஸ்பெக்டர், அந்த பையனோட பெரியப்பா ஒரு வழக்கறிஞர். அவர் என்னை பார்த்து, நீந்தான் அந்த பையனை காதலிச்சு ஏமாத்தினு கேஸ உள்டாவாக மாத்துவோம்னு மிரட்டிட்டு போனாங்க என்று சொல்லி அஞ்சலி எழுதாள். அவளது கண்ணீரை பார்த்த விஜேந்திராவால் தாங்க முடியவில்லை. அவர் தன் கையை நீட்டி அஞ்சலியின் தோளை தொட்டார். அஞ்சலி, யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கேன் என்று ஆறுதல் கூறினார். அந்த நொடி அதிகாரியாக சொல்ல வேண்டிய ஆறுதலை தாண்டி வேறு ஒரு உணர்வு விஜேந்திராவின் மனதை ஆக்கிரமித்தது. அவர் மெதுவாக அஞ்சலியின் கையை பிடித்தார். இருவரின் கைகள் நடுங்கின. நான் உங்களை நேசிக்கிறேன் அஞ்சலி. விஜேந்திராவின் குரல் மெதுவாக குறைந்தது. இது வெறும் அனுதாபம் இல்லை, நீங்கள் என் தனிமையை போக்க வந்த தேவதே. அஞ்சலி தன் கண்ணீருக்கு மத்தியில் சிரித்தாள். அது அவளது உண்மையான சிரிப்பு. எனக்கும் அப்படிதான் இன்ஸ்பெக்டர். நீங்க ஒரு போலீஸ் இல்லை, என் வாழ்க்கையில துணையாக இருக்க வந்த ஒரு நல்ல மனுஷன். நான் உங்களுக்கானவளாக மாறுவேனா? நீங்கள் எப்பவுமே என்னுடையவதாங்க என்று விஜேந்திரா அஞ்சலியின் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டார். அந்த இருட்டில், அந்த பூங்காவில் ஒரு புகார் கொடுத்த பெண்ணுக்கும் ஒரு காவல் அதிகாரிக்கும் இடையே காதல் மலர்ந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.